வணக்கம் இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களே, தொடர்ந்து நம்மளோட காணொளிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய வியூஸ் போகுது. பட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நீங்க மேபி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அதில நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால இடவளம்ல சில விஷயம்லாம் பேச முடியாது. பட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வச்சிருக்கோம். நிறைய தலைப்பு உங்களை மகிழ்விக்க போகுது. அதில நாங்க 2 பேர் மட்டும் இல்லாம நிறைய காணொளிகளும் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு ஊரே பேசிருச்சுங்க. அதனால அப்படின்னு இல்ல. இந்த இஷ்யூ ஆனப்பவே கிஷோர் அவர்கள் இத பத்தி பேசலான்னு சொன்னாரு. நானும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 சேனல்ல அத பத்தி பேசியிருக்கோம். ஆனா எல்லாருக்கும் ஒரு வியூ இருந்தா அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கிஷோர் அவர்கள் இந்த கேடிஎம் பைக் இஷ்யூல அவருடைய பார்வை என்ன? அவருடைய வியூ என்னவா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள மாரியே நானும் ஆவலா இருக்கேன். வணக்கம். வெல்கம். வணக்கம். ஏன் இந்த இஷ்யூ பத்தி உங்களுக்கு பேசணும்? இல்ல இது இந்த இஷ்யூ மட்டும் இல்ல. இது மாதிரி 2, 3 சம்பவங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்ம எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வரோம். ஒரு ஃபோட்டோவ பார்க்குறோம், இல்ல ஒரு வீடியோவ பார்க்குறோம். அந்த வீடியோவ பார்த்து நாம ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறோம். அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு, இல்ல ஒரு ஃபோட்டோவ பார்த்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு, நாம ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வரோம். நாம பேசுறோம். சரியா? அது என்ன ஆகுதுன்னா, முன்னாடிலாம் மீடியால பேசுவாங்க. மீடியால நியூஸா போடுவாங்க, இல்ல கிசு கிசுன்னு போடுவாங்க. இந்த மாரி போடுவாங்க. பட் இப்போ ஆளாளுக்கு ஒரு மீடியா அப்படின்ற மாரி உருவாகி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மினி மீடியா மாரி தானே. ஒருத்தருக்கு ட்விட்டர்ல, இல்ல இன்ஸ்டாகிராம்ல 1,00,000 பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸ்னா, ஒரு மீடியாவா மாறிட்டாங்க இல்லையா? இப்ப நம்ம கமெண்ட் போடுறாங்கல்ல கிஷோர் ப்ரோ, அதுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்குல்ல. அதுவே பேசிக்கலி யூடியூப் ட்ரீட்ஸ் அஸ் அ சேனல் தான். ஆமா. சோ எல்லாருமே பிராட்காஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. ஸோ அது மாரி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு அந்த ஃபோட்டோ ஒருத்தவங்க போடுறாங்கன்னு வைங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் அவங்கள ரொம்ப கண்ணாபின்னான்னு டார்கெட் பண்றதா இருக்கும். ஆர் அத பத்தி ஜட்ஜ்மென்டலா எடுத்து ரீட்வீட் பண்ணி இப்படி இதுதான் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு அந்த பையன் எதார்த்தமா ஒரு இத சந்தோஷமா பகிர்ந்துக்கிறான். அவன் ஒரு பைக்க வாங்கியிருக்கான் அப்படின்றத ஒரு சந்தோஷமா அவனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். பெருமையா அவன் பகிர்ந்துக்கிறான். அவன் எப்படி அந்த பைக்க வாங்கினான்றது எனக்கும் தெரியாது. யார் பார்வையாளர் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா அவன் அதோட ஹிஸ்டரிலாம் சொல்லல. நான் இந்த பைக்க வாங்கியிருக்கேன் அப்படின்றது மட்டும் தான் அதில இருக்கக்கூடிய கேப்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த அந்த கூட ஒரு பெண்மணியை கூட்டு வரான். அவங்க அம்மாவா, அவங்க அத்தையா, அது யாருன்னு தெரியல. சம்படி ஏதோ ஒரு ரிலேட்டிவ் கூட நிக்கிறாங்க. உங்க கழுத்துல எதுவுமே இல்ல. சரியா? அதனால அவங்க அதையெல்லாம் இந்த பையன் அவங்கள மிரட்டி இந்த பைக்க வாங்கியிருப்பான். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நெறைய வருது. பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கு ரேஸ் போற பசங்கள்லாம் நெறைய பார்த்தீங்கன்னா, பசங்கள பேரண்ட்ஸ அடம் பிடிச்சு அந்த பைக்க வாங்குறாங்க அப்படின்றதுனால இதுக்கு அசம்ப்ஷனுக்கு இவங்க வந்துட்டாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. அப்படி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்றேன் பெருவழின்னு ஆளுக்கு பெரிய பெரிய ஐடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தே வென்ட் அண்ட் ஸ்டார்டட் கிவிங் அட்வைசஸ். இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைசஸை இவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க ஏற்றுப்பாங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் அவன் கருத்தை போடுறான். இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இவர் நம்ம கமலஹாசன் நினைக்கிறேன். அவர் டாட்டருக்கு விஷ் பண்ணியிருந்தாரு பர்த்டே விஷ். அதை ஃபோன்லேயே விஷ் பண்ணியிருக்கலாமே. பாரிஸ் ஆலனா அவர் கூட இதே டாபிக் பண்றப்ப தேவலாம் கமல் எடுத்துட்டு அவர் சொன்னதை எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. எனக்கு புரியவே இல்லை. நீங்களும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரீங்க. நான் எங்க போனாலும் அந்த கமல் பேச்சு வருதுங்க. என்னங்க இது? இல்லை, கமலஹாசன் கூட விட்டுருங்க. வேற சில நடிகர்கள் அவங்களோட ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ விஷ் பண்றது. சாரி, குழந்தைகள் தினத்தை கொண்டு போட்டிருந்தாருங்க. அதுக்கு கைஸ் நீங்க தயவுசெய்து போய் பாருங்க. குழந்தைகள்லாம் அதை வளர்ந்து படிச்சாலும் அது புரியாது. வளைச்சு பேசுவார். சரியா? இல்லை சொல்றேன். அந்த மாதிரி அது என்ன எனக்கு புரியல. உங்களோட வீட்டில் உங்களோட ஒய்ஃபை நீ விஷ் பண்ண போகிற, இல்லை உன்னோட சன்னு டாக்டரை விஷ் பண்ண போகிற, அது எதுக்கு நீ ஆன்லைனில் தான் ட்விட்டரில் தான் விஷ் பண்ணணுமா அப்படின்னா என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போ அதை எப்படி பகிர்ந்துக்கலாம்? இது மாதிரி என்னுடைய மனைவி, இல்லை என்னுடைய மகள், இல்லை என்னுடைய கணவன் இந்த மாதிரி அவருக்கு இந்த பிறந்தநாள், அவரை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். நான் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்றத நேரில் சொல்ல முடியாது நீ. அப்போ இங்கே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷோ தட் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக்கில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாட் ஷுட் ஹவ் ஆக்சுவலி ஐடியலி பீன் ப்ரைவேட். தனிப்பட்ட விதத்தில் சொல்லிக்க வேண்டிய விஷயங்களை நீ கொண்டு பப்ளிக்கில் வைக்கிற. பைக் என் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு ஒரு ஜோக் வரும். அப்புறம் ஏன்டா வெளில வச்சு கழுவு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஆமாம், இது மாதிரி நிறைய யார் என்ன பேசினாலும் அதை எப்படி என்ன சொல்கிறது, அதுக்கு கீழே 1008 கமெண்ட் வரப்போகுது. அதில் ஒரு மாற்றுகிறது கிடையாது. ஆனால் இவங்கள மாதிரியான பின்னணியிலேருந்து வரக்கூடியவர்கள் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வெளிப்படுத்துறது அப்படின்றத ஒரு ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. உலகத்துக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு. அப்போ அதை குறைந்தபட்சம் நீ சிறுமைப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். இப்போ பெரிய இடங்கள்லாம் இருக்காங்க. உனக்கு தைரியம் இருக்கா?
ஒரு பெரிய மனுஷன் வந்து நாயை கட்டி பிடிச்சின்னு ஃபோட்டோ போடுறாரு வாரம் அதை எடுத்து This is entertainment channel. Strictly no politics. அதான் தான் சொன்னேன், நான் பேரே எடுக்கல, யார் பேரையும் எடுக்கல. ஒரு பெரிய மனுஷன், சரி, பெரிய மனுஷன். அது ஒரு பெரிய இடத்துல இருக்க வேண்டியவன், சரியா? அது வந்து நாயை கட்டி பிடிச்சிட்டு வாரம் ஒரு ஃபோட்டோ போடுறான்னா அதை எடுத்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது உனக்கு தைரியம் இருக்கா? அப்போ ஏதோ ஒரு 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 லோவர் மிடில் கிளாஸ் அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பையன் வந்து அவனுடைய சாதனையாக அவன் பைக் எடுத்து போகிறான்னா அதை மட்டும் நீ இவ்வளோ பேசுகிறல்ல ஜட்ஜ்மெண்ட்டில், ஏன் அதே ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் அவங்க மேலே காட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வேறு இழுத்து என்ன டெம்ப் பண்ணி விட்டீங்க. ஒரு பையன் இருக்கான், ஒரு பணக்கார வீட்டு பையன். அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சு, ஒரே வாரத்தில் சிஇஓவும் ஆக்கி, ஒரே வாரத்தில் ப்ரொடியூசரும் ஆக்கி அழகு பார்த்து அடுத்த வருஷமே துணை முதல்வர் ஆக்க கூட பார்க்குறாங்க. அதான் சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் யாரும் போய் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. அப்போ ஏன் இவன் இந்த பையனுக்கு மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தாக்கலைங்க? அதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பேர் ப்ரெஷர் போடும்பொழுது அந்த பையனுடைய சுற்றம் இருக்குல்ல, நியரஸ்ட் சுற்றம் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு நிறைய தெரியாது. இப்போ நம்மலாம் என்னென்னா சோஷியல் மீடியான்றது நம்ம வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதான் பார்க்குறோம். ஆக்சுவலி என்ன தெரியுமா, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. ஆமாம், ஃபேமிலி வாட்ஸ்அப், ஏரியா வாட்ஸ்அப், ஊர் ஏரியா வாட்ஸ்அப்பு, ஃபேமிலி வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு பியர் ப்ரெஷராக அந்த பையன் மேலே போடுவாங்க. அவங்க அந்த லேடி மேலே போடுவாங்க. அவங்க யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு, அவனே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் உங்களுக்கு, அவங்க அத்தை அப்படின்னு. அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இந்த சமுதாயம் போடுது பாருங்க. இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. சி யூ அண்ட் ஐ கேன் ஹேண்டில் இட். நிறைய வாட்டி இதை பார்த்துருப்போம், என்னன்னு தெரியல. இப்போ நானே வந்து ப்ரெசன்ட் கூட்டு போகும்போது உள்ளே அமர்ந்து அழுது கொண்டே இருந்தார். என்னமோ இவன் என்னை பார்த்தா மாதிரி நான் அழுதுட்டு இருந்தது, சரியா? முதல்ல பார்க்க வரும்போது என்னங்க இவ்வளோ ஜாலியாக ஷார்ட்ஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஏன் போடாமல் சுற்றுமா? அதான் கேட்டான், அதைத்தான் நான் கேட்டேன், சரியா? நான் ஆக்சுவலாக வந்து அப்புறம் இது போடாமல் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதான் சரி, ஒரு இடம் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நம்ம கம்ஃபர்டபுளாக மாற்றுறது அப்படின்றது இயல்பு, மனித இயல்பு. அது நம்ம எப்படியாவது அந்த கஷ்டத்துலேயும் நம்ம வந்து அதை கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கணும். நான் அழுதுட்டு இருந்தேன், நீ பார்த்தியா? அவன் வந்து ஒரு சேனல்லே போடுறான், ஒரு முன்னணி சேனல்ல இதை ஒளிபரப்புறான். இந்த மாதிரியான விஷயங்களே we can handle. அது விடுங்க, இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, நீங்க சொன்னீங்க அவர் இல்லத்தில் மர்மமாற முறையில் உலாது. அது என்ன எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு என்ன குற்றம் சாட்டப்பட்டவர் அவரது வீட்டில் மர்மமாக முறையில் நடமாடி கொண்டிருந்தார். என் வீட்டில் நான் நடமாடினாதான் அது என்னடா மர்மம், பக்கத்து வீட்டில் நடமாடினாதான்டா அது மர்மம் அப்படின்னு. கையால் ஏதாவது நடந்துருந்தீங்களா? எக்ஸசைஸ் என்ன 1:30 மணிக்கு வந்து நீ கத்துட்டின இல்லை, நீ பண்ணதுதான்டா மர்மமான வேலை, சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐ கேன் ஹேண்டில் இட், நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியறதில்லை. அப்படி யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு கிராமத்துலையோ ஏதோ ஒரு டவுன்லேயோ இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய டீப்பர் இம்பாக்ட்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் சாதாரணமாகவே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு வந்து இது எடுப்பாங்க, செல்ஃபி. அது சேவ் பண்ணி வச்சுப்பாங்களா, அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அது ஒரு ரிச்சுவல் ஆகிடுச்சு. யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க பார்க்குறீங்கன்னா அவன் இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய புள்ளியாக இருக்கலாம், ஏதோ தெரிஞ்ச முகம் அப்படின்னா டக்குன்னு வந்து செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்றது. அப்படிதான் என்ன ஒரு ஹோட்டலில் செல்ஃி எடுத்தான், 2 பசங்க எடுத்துட்டு ஒருத்தனுக்கு சுத்தமாக யாரும் தெரியல, ஒருத்தர் ப்ரோ நீங்களா சொல்லி எடுத்தான். அப்புறம் பேசணும் மச்சான் யாரா அவரு, தெரியலடா சும்மா எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, எடுத்து வச்சுக்கிறோம், அவ்வளோதான். தெரியுமா, இட் ஹேப்பன்ஸ், சரியா? அது வந்து ஒரு ரிச்சுவலாக மாறிடுச்சு. அப்போ எவ்வளோதான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க மொபைலில்? அது எதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க? அதெல்லாம் நம்ம வி கான் கோ அண்ட் டெல் தெம். இப்போ சிவகுமார் மாதிரி நம்ம தட்டி விட்டு போக முடியாது, தபால் அப்படின்னு தட்டி விட்டு போக முடியாது. இங்கே சிவகுமார்னா அங்கே ஜெயபிரதான ஒரு கேரக்டர், இதில் நார்த்தில் அவங்க தான் கண்ணாபின்னு கற்றுவாங்க, சரியா? அது யூ கான் டூ தட் பிகாஸ் அவங்களுக்கு ஏதோ அதில் ஒரு சின்ன ஒரு 1 minute சந்தோஷம், இல்லை 1/2 minute சந்தோஷம் தான் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு நமக்கு கடந்து போகிறோம். they feel amused. பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அப்போ அவங்கள போயிட்டு நீ இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீ அணுகிற அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல போய் கொண்டு போய் விடும்னா சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு நிறைய பேர் ப்ரெஷர் போடும். எதுக்கு? அது என்ன கிடைக்க போகுது உனக்கு? எல்லாத்த பற்றியும் எல்லாரும் கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும். அது வேறு மாற்று கருத்து கிடையாது. இப்போ நம்மளே கூட எதுக்கு இந்த விஷயத்தை வச்சு வீடியோ போடுறோம்? எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் தேர் ஹிஸ் ஆர் ஹர் ஒப்பீனியன். அவங்களோட ஒப்பீனியன் கருத்தை வெளில கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுல எல்லாருமே மும்முரமாக இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று, அது தப்பும் கிடையாது. ஆனால் அது என்ன மாதிரியான ரிப்பர்கஷன்ஸை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான ரிப்பர்கஷனா என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். மனம் போன போக்கில் எத்தையாவது ஒன்று எழுதிட்டு போகிறது, அது தப்பு. ஒரு காலத்தில் மேகசின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கனகா, நடிகை கனகா
இது நான் சொல்கிறது வந்து ஒரு 8-10 வருஷம் முன்னாடி. நடிகை கனகா இறந்து விட்டார். கிளப்பி விட்டாங்க. விகடனில் வருது, ஒரு முன்னணி மேகசீனில் வருது. நான் உடனே கூப்பிட்டு சொல்கிறேன், செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு கூப்பிட்டு சொல்கிறேன், ஏங்க நல்லா தாங்க இருக்காங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே அடுத்து கனகா சாகவில்லையாம். சரிங்களா? ஸோ இட்ஸ் as simple as that. இவ்வளோதான். அப்போ ஒரு முன்னணி ஊடகத்துக்கே இந்த பொறுப்பு தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு ஆளாளுக்கு இருக்காங்க, ஆளாளுக்கு யூடியூப் போகிறாங்க, ஆளாளுக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க. உண்மைதான். இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் யாராவது ஒரு பிரபலமானவர் இறந்து போயிட்டார், எவ்வளோ கதை கட்டுறாங்க தெரியுமா? அதை வச்சு அவருக்கு இந்த கஷ்டம், அவருக்கு இந்த பிரச்சனை, இதனால தான் அவர் இறந்தார், இது மாதிரி அது நடந்தது. கேப்ஷன் பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி பார்க்குறேன், இவரை பற்றி ஒரு அரசியல்வாதியை பற்றி ஒரு பெண் நெறியாளருக்கு வந்து எடுக்கிறாங்க பேட்டி. கேப்ஷன் என்ன தெரியுமா? டைட்டில், அந்த நபர் ஒரு பொட்டை. இப்படியே போட்டிருக்காங்களா? அப்படியே டைட்டில். இது பேசியிருக்கிறது யார் தெரியுமா? முக்கியமான பிரமுகராக பார்க்கப்படுகின்ற நபர் ஐயனார். அவரா? அவர் கண்ணியம் குறைந்து பேச இப்படி பேசியிருக்காரு. அது அப்படி பேசியிருக்காரு. சரி சரி பேசிட்டார். ஒன்று அதை எடிட் பண்ணியிருக்கணும், இல்லை போடுறீங்கன்னா போடுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது தப்பு கிடையாது. அவர் பேசுறது தப்பாக இருக்கலாம், பட் பப்ளிஷ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எப்படிங்க நீங்கள் அதை டைட்டிலாக போடுவீங்க? பொட்டை அப்படின்றத நீங்கள் எப்படி டைட்டிலாக போடுவீங்க? அது ஒரு பெண் அறியாத உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க எப்படி அதை அனுமதிச்சாங்க? அவங்களும் வேற வழி இல்லாமல் அனுமதிக்கிறாங்க. ஏன்னா வியூஸ் போய் ஆகும். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுல்ல. ஹாரிபிள். கிளிக் பைட்டுன்றத ஒத்துக்கலாம், ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ணி, பட் அதுக்காக ஒரு லைனை கிராஸ் பண்ணுறது, அதாவது லைனை கிராஸ் பண்ணலாம், பட் லைனை கிராஸ் பண்ணுறதுன்றதுல வந்து என்னென்னா, ஒரு சில சமயங்களில் இப்போ நம்மளே கூட லைனில் கிராஸ் பண்ணி தான் போடுறோம். நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் சார்பு அப்படின்னு வரும்பொழுது நம்மளோட கோவத்தை வந்து கொட்டுறோம், போடுறோம். ஸோ நம்ம வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது, மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு கிடையாது. அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. மினிமம் கட்டுப்பாடு இருக்கணும். யூ நோ தேர்ஸ் a லைன், இல்லை அது உங்களுக்கு தெரியும். தட் லைன் இஸ் கிராஸ்ட் அப்படின்னா அப்போது என்னன்னா இதுக்கு எண்டே கிடையாது. யார் வேணா என்னாலும் பண்ணலாம். ஆனால் இது ஃப்ரீ சொசைட்டி. பட் இந்த மாதிரி நபர்கள், இப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டினா அவங்களுக்கு ஒரு வக்கீல் இருப்பாங்க, பிஆர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஏதோ ஒன்று ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ட்ரெயின் ஆகிருப்பாங்க, இந்த மாதிரி பொது வெளியில் நம்மளை பற்றி பேசுறது சகஜம் தானே அப்படின்னு. சரி. பட் இந்த மாதிரி நபர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? கஷ்டம். ஏன் அதை பண்ணுறீங்க? இதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ அவன் வந்து சொன்னால எவ்வளோ பேர் மன்னிப்பு தெரிவிச்சிங்க? அது தெரிவிக்க மாட்டாங்களே, யாருமே இல்லை. ஆனால் பெரிய பெரிய ஐடி எல்லாமே வந்து இந்த மாதிரி. இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரைவேட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வெளில போடும்பொழுது அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸை நான் வெளில கொண்டு வரது கிடையாது. ஏன்னா நாம் ஒரு சந்தோஷத்துலேயோ ஒரு மகிழ்ச்சியிலையோ நம்ம பகிர்வோம், அதை வேறு மாதிரி பயன்படுத்துறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதான். ஸோ அதனால் வி அவாய்ட் இட். பொதுவாக ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் தான் போடுறத தவிர ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் வெளியில் போகல சொல்கிறேன். 90% இந்த க்ரைம் மாட்டுது பாருங்க. அதாவது வீடியோ வந்து கசிஞ்சிருச்சு, இல்லை வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க இப்படின்ற இந்த கேஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% என்னென்னா அடுத்த நபருடைய சம்மதத்தோடு தான் வீடியோ எடுத்திருப்பாங்க. புரியுது. இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் மூமெண்ட்டை வீடியோ பதிவு பண்ணணுன்ற ஒரு எண்ணம், எல்லாத்தையும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரெக்கார்ட். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த செல்ஃபி கலாச்சாரம் இருக்குது பாருங்க, இதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த எண்ணம் ஓட்டம். எல்லாத்தையும் பதிவு பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் நீ பதிவு பண்ணும்போது இந்த ப்ரைவேட் மூமெண்ட்ஸை நீ பதிவு பண்ணணும்னு நினைக்கிற, அந்த மொபைல் ஏதோ ஒரு இடத்துக்கு சர்வீஸ்க்கு போகுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து இதை வந்து வெளில தான் போய் லீக் ஆகும். இப்படி லீக் ஆகி மிரட்டப்பட்ட சம்பவங்கள் ஏகப்பட்டது. ஸோ அதனால் டிஜிட்டல் இஸ் எ வெரி, அதாவது இதில் நன்மைகள் கடல் மாதிரி இருக்குது, அதே மாதிரி தீமைகள் அதை விட பெருசாக கடல் மாதிரி இருக்குது. எதை நோக்கி நம்ம போகிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த பியர் ப்ரெஷரை நம்ம போடவே கூடாதுன்றது. ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் லைக் அ பூமர் மாதிரி நான் பேச விரும்பல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன், இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். ரைட். ஏன்னா நம்மளும் இதை எடுத்தது கண்டிப்பாக இது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, பேசும் பொருளாக இருக்குது, பேசுனா கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் அதில் உட்பொருளாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோன்றதான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்றுத்துக்கும் இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க.
ஒரு நடிகர் ரோபோ சங்கர்னு ஒரு நடிகர் இறந்து போனாருங்க. ஆ. ரோபோ சங்கர்னு ஒரு நடிகர் இறந்து போனார். நிறைய குடும்பம் 1008 நன்மைகள், பிரச்சனைகள் ஏதேதோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுடைய பர்சனல் சரியா? அதை வச்சு எவ்வளோ ஓட்டுனாங்க. கேப்டன் விஜயகாந்தோட விட்டு வைக்கலைங்க நீங்க. சரியா? எவ்வளோ கதைகள், கட்டுக்கதைகள். இப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சர் இறந்து போன போது எவ்வளவு கதைகள். இப்படி நிறைய வந்து கல்லா கட்டுறதுக்கு ஒரு கும்பல், வாட்ஸ்அப்பில் வதந்திகள், இதெல்லாமே இட் ஷோஸ் ஏதோ இடத்துல நம்ம வந்து ஒரு தவறா ஒரு Wrong turn. கான் ஃபார் என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஒரு சொசைட்டியாக இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு கண்ட்ரோலே இல்லை. சோஷியல் மீடியா அதற்கான ஸ்பேஸை வந்து கொடுத்துருச்சு. ரைட். ஸோ இந்த டாக்ஸிக் யுகத்தில் இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வியூஸ். Yeah. எவ்வளோ பேசியா?